வணக்கம் நண்பர்களே. நம்மள பல பேரு வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இன்டர்வியூக்காக போவாங்க, இல்ல ஒரு பொண்ணு பார்க்க வெளியூர் போக வேண்டியிருக்கும், இல்ல ஒரு வியாபாரத்துக்காக வெளியூர் போக வேண்டியிருக்கும், இல்ல வெளிநாடு போக வேண்டியிருக்கும், புதுசா வேலை கிடைச்சிருக்கும், அதனால வெளியூருக்கு போய் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் ஒரு படிப்புக்காக போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நீங்க போகும்போது புதுசா அந்த ஊருக்கு நீங்க போனீங்கன்னா அந்த ஊரு நமக்கு நம்மளுடைய மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி சாதகமா இருக்கணும். இப்போ நீங்க ஏற்கனவே 4-5 தடவை அந்த ஊருக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அந்த ஊரும் அந்த ஊர்ல இருக்கிற சூழ்நிலையும் உங்களுக்கு பழகி இருக்கும். நீங்க புதுசா முக்கியமான காரியத்துக்கு போகும்போது அந்த ஊர் உங்க மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி ஒத்து போகணும். அதே மாதிரி நீங்க என்ன காரியத்தை நினைச்சிட்டு போறீங்களோ அந்த காரியம் நிறைவேறணும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா, எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த ஊர்ல ஒரு முக்கியமான தெய்வம் இருக்கும், கோயில் இருக்கும். நீங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ஊருக்கு போய் இறங்கின கால் வச்ச உடனேயே நீங்க அந்த தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு, கடவுளே, இந்த காரியம் நிறைவேறத்துக்காக நான் இந்த ஊரோட மண்ணுல கால் வச்சிருக்கேன். நான் என்ன காரியத்தை நினைச்சிட்டு வந்தனோ அந்த காரியத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த தடங்களும் இல்லாம நிறைவேற்றி கொடுப்பா. நல்லா வேண்டிக்கிட்டு நீங்க எந்த காரியத்துக்காக போனீங்களோ அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா ஊரும் சரி அங்க இருக்கிற மக்களும் சரி சூழ்நிலையும் சரி உங்களுக்கு ஒத்துழைக்கும், உங்களுக்கு சாதகமா அமையும். நன்றி நண்பர்களே. இந்த மாதிரி பல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.